இந்த தொகுதி எம்எல்ஏ சி.கே. சேகர் பாபு. ஆனால் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா இருக்கார்ல சேகர் பாபு அவர்கள், ஸோ அவருடைய செயல்பாடு எப்படின்னா இருக்கு இந்த தொகுதியில்? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே எல்லாமே நல்லா பண்ணுறாரு. நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பார்த்ததே இல்லை, அந்த ஸ்கூலில் பார்த்தேன் அவ்வளோதான். வேற அது அவர் என்ன சொன்னார் எது பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. இந்த தொகுதியில் எதுவும் நல்லதெல்லாம் பண்ணல. என்ன பண்ணிக்கிறாரு, அந்த இது வெள்ள நிவாரணை கொடுத்தாரு அந்த ஸ்கூலில், வேற எதுவும் சரி. இதில் நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் கால்வாயெல்லாம் தூர் வராமல் இருக்கு. அது ரோடே நாசம் பண்ணிட்டாங்கன்னா பிராட்வே சிக்னல்ல இருந்து பிராட்வே தியேட்டர் வரலாம் ஒரு குழி பள்ளம் நெடுக்கா, அங்கங்க பாதியார் வெட்டி ரோட பாருங்களேன் எப்படி நாசமாகுது. ஒரு வண்டி போறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அது யாருமே எதுவுமே கேட்கறது இல்லை, அப்படியே தான் கிடக்குது. இல்லை, பி.கே. சேகர் பாபு அவரோட செயல்பாடு அப்படின்னு பார்க்குறத விட பொதுவாகவே டிஎம்கே வந்தால் எல்லா போதைப் பொருளும் ஈஸியாக கிடைக்கும். கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ரொம்ப ஸ்டேஷனு அராஜகம் இது எல்லாமே நடக்கும். ஏடிஎம்கே பீரியடில் அப்படிலாம் இருக்காது. அம்மா இருக்கிற வரையும் அப்படி கிடையாது. அடுத்து எடப்பாடியார் 4 வருஷம் ஆண்டாங்க, அவங்களும் கரெக்டு, அவங்களும் ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க உடனே பாசிசம் பிஜேபின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஓட்டு தான் இவங்களுக்கு வந்துச்சு. அதனால தான் ஏடிஎம்கே மேலே இருக்க அலிகன்ஸ்னால மட்டும்தான் இவங்க இப்போ ஜெயித்தாங்க. அட்லீஸ்ட் இந்த 5 வருஷத்தில் கொஞ்சம் ப்ராப்பராக மக்களுக்கானதெல்லாம் பண்ணி மழைநீர் இது சவுகார்பேட்டை இந்த இடத்துல மழைநீர் இதுக்கு 4000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 4000 கோடி என்ன பண்ணாங்க எதுவுமே தெரில. வருஷம் நான் ஆல்மோஸ்ட் 36 வயசு ஆகுது, சென்னையில் தான் இருக்கேன். 36 வருஷமும் மழை பெய்யுமோ தண்ணியில் நஞ்சி தான் போகிறோம். வருஷம் எங்கள் ஏரியாவில் வட சென்னையில் நாங்கள் போட்டில் தான் போகிறோம். வருஷம் போட்டில் தான். ஏடிஎம்கே இருக்கும் போது எதுவும் பண்ணல, டிஎம்கே இருக்கும் போது எதுவும் பண்ணலை. அடுத்து வேறு ஏதாவது புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, சினிமாவில் சம்பாரிச்சது போக இதில் ஏதாவது சம்பாதிக்கலாமான்னு வராரா, இல்லைனா சம்பாரிச்சதை சேர்த்து வைக்கலான்னு வராரான்னு தெரில. அவரும் வர்றாரு, வந்தால் தான் தெரியும். ஆனால் அவருக்கெலாம் வாய்ப்பு கொடுக்குறதுன்றது வேஸ்ட்டு தான். ஏன்னா அவர் பர்சனலாக அவரை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இவர் மக்களுக்கான தலைவராக என்னன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எடப்பாடியார் மக்களுக்கான தலைவர், கலைஞர் மக்களுக்கான தலைவர், எம்பி கனிமொழி மக்களுக்கான தலைவர், அவங்களெல்லாம் ஏற்றுக்கலாம். இப்போ ஒரு சின்னவர் வந்திருக்காரு, சின்னவரெலாம் செயல்பாடு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக 3 ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு இப்போ ரீசெண்டாக பாருங்கள் யூடியூப்பில் 3 ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு இது பண்ண ஒருத்தர் சவுக்கு சங்கன்னு ஒருத்தர் எடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி அரசியல் இப்படிலாம் நடக்குது இப்படின்னா அவர் வீட்டில் போய்ட்டு சாக்கடைவுது. இது எது மாதிரியான ஒரு அரசியல் செயல்பாடு? எங்கங்க அவருக்கு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், பார்ப்பார், குப்பை எங்கேயும் எப்படியே கிடைக்குது பாருங்கள் ரோட்டில். நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவர் வருவார். இல்லை கார்பரேஷன் ஃபுல்லாக ரோடெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டிராஃபிக் எவ்ரி ½ அன் ஹவரில் அந்த 2 வீலர் தூக்குறதுக்கு வண்டி வருது, 2 வீலர் தூக்குறதுக்கு வண்டி வருது. மக்கள் எங்கே வைக்குவாங்க வண்டி? இது என்ன சொல்கிறதுனா வியாபாரி இடம். எல்லா மக்கள் அவுட்டர்லேருந்து வருவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. எவ்ரி ½ அன் ஹவரில் வண்டி தூக்குறதுக்கு வருது. இந்த கவர்மெண்ட்லேயே நம்ம ஃபாஸ்ட் சர்வீஸ்னால் இந்த வண்டி தூக்குறது ஃபாஸ்ட் சர்வீஸ். வேறு எதாவது சர்வீஸ் நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஃபாஸ்ட் சர்வீஸும் இல்லை கவர்மெண்ட்டில் இன்றைக்கி. இந்த வண்டி தூக்குறதுக்கு கரெக்டாக எவ்ரி ½ அன் ஹவரில் வருது, 20 வண்டி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எத்தனை வண்டி தூக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஆமாம், காசு 500 ரூபா வாங்கிட்டு விட்டுறாங்க. அவங்க என்ன ஸ்லிப்பாக கொடுக்குறாங்க? இல்லை, ஸ்லிப்பு கொடுத்தா 1000 ரூபா கேட்குறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? 500 ரூபா கொடுத்து சரி, ஏதோ 500 ரூபா மிச்சம் வருது. அவரோட செயல்பாடு இங்கே சரி கிடையாது சுத்தமாக. ஃபுல்லாக கோயில் சொத்தை ஆக்கிரமிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. லஞ்சம் ஊழல் அதிகம். நெக்ஸ்ட் டைம் சத்தியமாக ஜெயிப்பாங்கன்னு வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கே தான் வர மாதிரி எங்களுக்கு கணிப்பு. நாங்களும் அதுக்கு தான் ஓட்டு போடுறோம். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆவரேஜ் தான். சேகர் பாபு வந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஏரியாவில் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த ஏரியா ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா போகுதுப்பா. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே போக முடியாது இந்த ஏரியாவில். இல்லை நைட்டானா வண்டியை விட்டு காசை வாங்கிட்டு வண்டியை விட்டுறாங்க, எல்லாமே நடக்குது இங்கே. அதில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஜனங்க எதுவும் பண்ண முடியாது. ஈவன் டைமில் நீங்கள் இப்போ வர ஈவன் டைம் வந்து உங்களுக்கு தெரியும், ஈவன் டைம்லாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரோடை கொஞ்சம் அகல பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அவர் திரும்ப ஹார்பர் தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கதா பார்க்குறீங்க? இல்லை, கம்மி தான். இந்த வாட்டி டிஎம்கேலாம் வர்றது கம்மி தான் தெரிஞ்சு. சரி, புதுசாக வர யாருன்னா விஜய்க்கு போடலாம், எல்லாம் திரும்ப சீமானுக்கே போட வேண்டியதான். புதுசாக வர யாருன்னா வந்தாங்களோ அவங்க தப்பே செஞ்சாலும் பரவாயில்ல, இது பண்ணிடலாம். இவங்க இவ்வளோ நாள் இவங்க எல்லாத்தையும் ஆண்டு இது பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் 2 பேரும் பாதி அடிச்சு தான் போகிறாங்க இத்தனை வருஷத்தில். புதுசாக வரவங்க யாருன்னா வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க, பண்ணாலும் பரவாயில்ல. ஏற்கனவே அடிப்பட்டு நம்ம இருக்கோம், திரும்ப அடித்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கலாம். ஆனால் இவங்களே கொடுத்து நம்ம திரும்ப அடி வாங்க கூடாது. ஆட்சியாக சரியாக பண்ணலையே. சரியாக பண்ணலையா? என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது பொதுமக்களுக்கு எதுவுமே சரியாக பண்ணல. இந்த வீடு வசதி, இந்த ஏரி குளம் அதெல்லாம் கூட எதுவுமே பண்ணல. கான்ட்ராக்ட் வேலை எடுக்கிறாங்க, அது பாதி முடிக்கிறாங்க, பணம் பாதி சாப்பிட்டு போகிறாங்க. மற்றபடி வேலையே நடக்கலை, கவர்மெண்ட் வேலையே ஒழுங்காக நடக்கலை. அதனால பாதியில் தான் நிற்குது. ஒரு ஆள் மாறி வந்தால் ஆட்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படி வந்தால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் குப்பை அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது.
அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து காலி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்காக வந்து வேறு மாற்று இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க வியாபாரிகளுக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அதை சொல்லி பார்க்குறோம். இல்லை, சேகர் பாபுக்கான வெற்றி வாய்ப்புன்றதெல்லாம் விட டிஎம்கேக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை. நான் எந்த கட்சியை பற்றியும் சொல்லலை. டிஎம்கேக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சேகர் பாபு குறை சொல்லலை. அவங்க கீழே வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாம். அப்போ சேகர் பாபு எப்படி இருப்பாரு நம்மளுக்கு தெரியாது. அவங்க கீழே இருக்கிற வின் பரப்பு இந்த வாட்டி வாய்ப்பு கம்மி. 80% வாய்ப்பு கம்மி. சொல்லும் கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் சொல்ல முடியாது. டவுட்டு தான். ஆமாம். திரும்ப இந்த தொகுதியில நிற்கிறாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு? கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அவர் தான். ஆமாம். ஆல்ரெடி 2 வாட்டி ஜெயிச்சிட்டாரு, 3வது வாட்டி ஜெயிச்சிட்டாரு. திரும்ப சென்னைனாலே அவர் தான் நமக்கு. வட சென்னைனாலே 100% அவர் ஜெயிப்பார். யார் ஜெயிக்க மாட்டேங்க தொகுதினா அவர் தான். சேகர் பாபு தான். அவர் தவிர வேறு யாரும் நிற்க போகிறதில்ல. அவர் தான் நிரந்தர எம்எல்ஏ. 4 நூற்றாண்டு அவர் அசைக்க முடியாது. வின் பண்ணுவார். வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இது பண்ணுறாருல்ல, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப இந்த தொகுதியில நின்றா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பாரு. அவர் தான் ஜெயிப்பாரு. கண்டிப்பாக வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு நல்லா அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு. மக்களுக்கு அதிகமான நலத்திட்ட உதவிகள், அவங்க தேவைகள் என்னவோ அதெல்லாம் தெரிஞ்சு அதை செஞ்சிருக்காரு. அதனால் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஓகே. திரும்ப அவரே இந்த தொகுதியில நிற்கிறாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு? கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார். கருத்து கணிப்பு பண்ண முடியாது இவங்கள. 2026 மாறும். மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 ஆட்சி மாறக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு. 2026 திரும்ப யார் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? அண்ணன் சீமான் தானே. ஏடிஎம்கே தான். ஓரளவுக்கு ஓகே. எதனால ஜெயிப்பாங்கன்னா அவங்களுக்கு வச்சு இப்போ கூட்டணி நல்லா இருக்குது. ஏடிஎம்கே, பிஜேபி அண்டு பாமக தான் நிற்பாங்க. ஸோ அதனால ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி என்னன்னா விஜய் நிற்கிறாரு, அதே மாதிரி சீமானன் நிற்கிறாரு. சீமானன் ஓட்டு பிரிச்சுவா கண்டிப்பாக. அவர் ஜெயிப்பார் ஜெயிக்கிற செகண்டரி ஓட்டு கண்டிப்பாக பிரிக்கும். அதே மாதிரி விஜய் அண்ணன் நிற்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு பயங்கரமாக ஓட்டு ஷேரிங் ஆகும். அதனால தான் ஒரு லாஸ்ட் இயர் சொன்னாங்க வருது மிஞ்சி ஒரு 3.5% 2.5% ஜெயிச்சாங்க. அவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுட்டு அவர் 2.5% ஜெயிச்சார்ல. அதனால ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் ஒன்று தான் சொல்கிறாரு. அதே பெரிய மைனஸ் ஆகும் உங்களுக்கு. செகண்ட் ஒன்னுனா ரொம்ப சாப்பிட்டாங்க காசு. அது மக்களுக்கு தெரியுது. செகண்ட் ஒன் மீடியா வச்சு அது கவர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஏடிஎம்கே, பிஜேபி கவர் பண்ணுறாங்க. டிஎம்கே எவ்வளோ தப்பு செஞ்சாலும் கூட காமிக்க மாட்டாங்க. அதே அவங்களுக்கு பெரிய மைனஸ். நம்ம எப்படி தெரியுமாண்ணா, எல்லாருமே படிச்சிருக்கோண்ணா. ஒரு 10 வருஷம் முன்னாடி வேறு. இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க. எல்லாமே யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. எல்லாமே பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது பெரிய மைனஸாக நிற்கும். யார் வந்தாலும் ஏறின வேலை இறங்க போகிறதில்ல. எல்லாம் ஏறி போச்சு, இஷ்டத்துக்கு ஏறி போச்சு. இது கஷ்டப்படுறதே மீடியமான மக்கள் தான். பணக்காரனுக்கும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ விற்றாலும் வாங்கி சாப்பிட்டு போகிறான். பிச்சைக்காரனுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டு போகிறான். நடுத்தரமாக இருக்கிறாங்க பாரு, மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவசரப்படுறவங்க மீடியமான மக்கள் தான். எடப்பாடி ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஆமா, விஜய் வந்தா நல்லா இருக்கும். இல்லை, ஆப்வியஸாக லாஸ்ட் 50 இயர்ஸ் எடுத்து பாருங்க. 5 வருஷம் ஏடிஎம்கே, 5 வருஷம் டிஎம்கே. கண்டினியூஸாக 2 ஆட்சி யாருமே வரல. அது ஏடிஎம்கே அம்மா இருக்கும்போது மட்டும்தான் வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக 2 ஆட்சின்றது 101% நடக்கவே நடக்காது. அது ஈவன் தான் நீங்கள் நாம் தமிழர் ஸ்டாலின் வர்றதுக்குன்னு இல்லை, கட்சி வராது. நான் பர்டிகுலராக ஸ்டாலினை சொல்லலை, கட்சி வராது. டிஎம்கே கட்சி அடுத்து வராது. அடுத்த 5 வருஷம் வேற ஒருத்தவங்க தான். மேபி ஏடிஎம்கேவாக இருக்கலாம். கட்சியில் இருக்கிறது வேற, கட்சி உறுப்பினர் வேற, ஃபேன்ஸ் வேறு. அது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான். ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே இப்போ ரஜினி வந்தார்னா இங்கே ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் சேருவாங்க சந்தில். பட் அவங்க எல்லாம் ரஜினிக்கு ஓட்டு போடுவாங்களாம் கேட்டால் கிடையாது. ஸோ கட்சிக்கு தான் ஓட்டு போவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஓட்டு போட. நான் இப்போ ஸ்டாலினுக்கு நான் ஓட்டு போடல, நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க ஸ்டாலினை பார்க்க மாட்டேன், ஏடிஎம்கே பார்ப்பாங்க, டிஎம்கே பார்ப்பாங்க. ஆனால் ஆட்சி மாறணும். அது இவங்க அவங்கலாம் இல்லை, யாராவது ஒருத்தர் மாறணும். அப்போ தான் இவங்களுக்கு அந்த டிமாண்டேஷன் தெரியும். ஐயோ அடுத்த 5 வருஷம் நம்ம பண்ணணும், ஏதாவது நல்லது பண்ணலான்னு. இந்த 4 வருஷத்தில் என்ன நல்லது நடந்துச்சு சொல்லுங்கள்? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தோம். என்ன காரணம்? புதுசாக ஒருத்தர் போட்டு பார்ப்போமே, இவங்களுக்கு போட்டது போதும். இந்த ஆட்சி மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் இருக்கும் 2026. 2026 விஜய் தான் முதலமைச்சர். சீமான் இல்லைன்னா விஜய், இவங்க 2 பேர்ல யாருன்னா வந்தா நல்லா இருக்கும். புதுசா வரவங்களுக்கு யாருன்னா வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல கேண்டிடேட் யாராக இருந்தாலும் ஓட்டு போடல. இனிமேல் வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, பழைய ஆளுங்களாக இருந்தாலும் சரி, நிற்கிற கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கேன்றது மாதிரி பார்த்து ஓட்டு போடாமல் நிற்கிற கேண்டிடேட்டில் அந்தந்த தொகுதிக்கு என்ன கேண்டிடேட் யார் நல்லா இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். 2026 யார் தமிழக முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய். என்ன காரணம்?
என்ன காரணம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், மாற்றம் ஏதாவது தெரியுதான்ட்டு. ஓகே, இதில் இது வரைக்கும் சீமானும் வந்தது கிடையாது, ஏன் அவருக்கு சான்ஸ் கொடுக்காம விஜய் கொடுக்கணும் நினைக்கிறேன்? சீமான்றவர் வந்து அவரும் பணம் உள்ளது தான். அவர் அங்கே அந்த கட்சி இந்த கட்சி பணத்தை வாங்கிட்டு எல்லா கட்சியும் ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது தான் ஐடியா பண்ணுவார். மற்றபடி விஜய்னா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து சீமானம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமானும் தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? பர்சனலாக பிடிக்கும் அவரை, அதனால. திமுக அடுத்த வாட்டி திரும்பி 200 கழிக்கும். 190 கூட்டணி கட்சியில் சாலிடா 200 கழிக்கும். விஜய் வந்திருக்காருல்ல, அவருடைய வரிகள்லாம் எப்படி பாக்குறீங்க அரசியல்? நான் சொல்றேன், விஜய்லாம் வந்து அவர் கெலிக்கிறதே கஷ்டம். அவர் ஜெயிக்கவே மாட்டாரா? அவர் கெலிக்கிறதே கஷ்டம்ன்ற நான் தான். டிவிகே என்ன காரணம்? ஏன்னா ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு, அதனால. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எலெக்ஷன் மாறுது, ஒரு வாட்டி எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி விஜய்க்கு கொடுத்து பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல சீமானும் இன்னும் வரல, ஸோ அவருக்குமே இதுதான் முதல் சான்ஸ். ஏன் அவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்? என்ன ஏன்னா சீமான் வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் பேசுறாரு, பட் இருந்தாலும் விஜய் பொறுத்தவரைலாம் அந்த சினிமா ஃபீல்டில் விட்டு மக்களுக்காக அரசியலில் வராரு. அவருக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் சார், அகைன் ஸ்டாலின் தான் டெஃபினட். கண்டிப்பா டெஃபினட்டா சும்மா சார், விஜயகாந்த் மாதிரி அவர் ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். புதுசாக வரவங்ககிட்ட கொடுக்கலாமே, வருஷம் அப்பப்போ இவங்களே ஆடுறதுக்கு என்னத்துக்கு வேஸ்டா? ஏன் இந்த ஆட்சி நல்லா தானே பண்ணிட்டு எது இதாச்சு எல்லாத்துலேயும் பள்ளம் தான் போட்டுக்கிறாங்க, வேற என்ன பண்ணுறாங்க? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் அது எங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே, வேற என்ன பண்ணல, எல்லாமே பண்ணி நோண்டிட்டாங்க. ஃப்ரீ பஸ்ல அதெல்லாம் யாருங்க கேட்டது? ஃப்ரீ பஸ்ஸை விட்டு கண்டக்டர் டிரைவர் இப்போ லேடிஸை மதிக்கிறாங்களா? பதம் கொலையிறோம் பதம் கொஞ்சம் தாங்கிறான். ஆட்சியில் ஒன்றும் நல்லாலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. புதுசாக வரவங்கிட்ட கொடுக்கலாம் ஆச்சு. ஃப்ரீலாம் தேவையில்லை, அவங்கவுங்க உழைக்கிறது அவங்கவுங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஃப்ரீயே தேவையில்லை. என்ன இந்த வந்து உடம்பு சரியில்லைன்றதெல்லாம் ஃப்ரீயாக அதை கொடுக்கலாம். ஃப்ரீ வந்து யாருமே கேட்கல, யாருக்கும் தேவையும் இல்லை. உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இந்த நோயில் ரொம்ப நோயில் இருக்கவங்களெல்லாம் வந்து அது ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பார்த்து அவங்கள காப்பாற்றி விட்டாலே போதும், உயிர் காப்பாற்றி கொடுத்தாலே போதும். இருந்தாலும் அதை விட இன்னும் பெஸ்ட்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீயே தேவை கிடையாது. எங்களால் உழைக்க முடியும், உழைக்க தெம்பு இருக்குது, நாங்கள் பார்த்துக்குவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் நிறையா இருக்குது. ஒவ்வொரு தொகுதியில் அவங்கவுங்க காப்பாற்றிக்கிறாங்க அவங்க தொகுதியை. மற்றபடி மக்களை வந்து ஒவ்வொரு இடத்துல சிந்தனை பண்ணாமல் அவங்க செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, அதை நாங்கள் சொல்லணும், மக்கள் சொல்லணும். நல்லா இருக்குதுன்னு இல்லை, நல்லாவும் இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதோ ஒன்று போகுது, அவ்வளோதான். தலை அடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நாங்கள் கேவலமாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு எதுவும் நல்லபடியாக போனது உண்மையாக தான் சொல்கிறேன் நான். இங்கே வந்து ஜெயக்குமார் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு ராயபுரம் தொகுதி. இப்போ இங்கே அவர் பொதுமக்களை யாரையும் வந்து பார்க்குற மாதிரி கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு எதத்தை ஏற்றலை, எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. வீட்டு வரி, மின்சாரம், சொத்து வரி எல்லாமே. இவங்க இதை ஏற்றுனதுனால வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 12,000 வாடகை கொடுத்துருந்து 16,000 ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் இந்த வீட்டு வாடகை உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியாவில். நான் வரது கொருகுப்பேட்டிலேருந்து வரேன். அந்த சொரங்கும் போது இன்னும் கட்டின்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மாசமாக போகிறவங்களுக்கு இடிப்பும் பண்ணிடுது. ஒரு சாவு வந்தாலும் எது இருந்தாலும் அந்த ட்ரெயின் போனால் தான் நாங்கள் வெளியே வர முடியுது. அது ஒரு முடிச்சு எடுக்கவும் மாட்டுறாங்க. எங்கே கட்டின்னு தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக பள்ளம் தான், தண்ணி நிறைய தண்ணி வந்துடுது. இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல தண்ணி வந்துடுது. பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் தான். அதான் நீங்கள் அந்த ஃப்ரீ பஸ் கொடுக்கறதோட காசு கொடுத்தே வந்துடலாம். ஒரு கண்டக்டர் திட்டு வாங்குறது பஸ்ஸில் அப்படி கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்குலாம் ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாங்க பொம்பளைங்களான்னு ஒரு கேவலமாக பேசுகிறாங்க ஜென்ஸிங்களே. அதோட நாங்கள் 6 ரூபாயில் என்ன வரப்போகுது? கஷ்டப்படுறதா சோறு. இப்போ இருக்க ஆட்சி சரியில்லைண்ணா. என்ன காரணம்னா விலைவாசி எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்புறம் ஜிஎஸ்டி, அந்த விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் ஜிஎஸ்டியும் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு அதோட ரேட்டும் அதிகமாக இருக்குது. கோல்டு ரேட் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. எதுவுமே சரியில்லை ஆக மொத்தம் இந்த ஆட்சியில். அடுத்த ஆட்சி வந்து விமன் சேஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? லா அண்ட் ஆர்டர் விமன் சேஃப்டிலாம் எப்படி இருக்கு? விமன் சேஃப்டியா? சேஃப்டியே கிடையாது, அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம் போகிறப்போ வரப்போலாம். சேஃப்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா. ரோடு போடுறேன்னு சொன்னாங்க, ரோடு போடல. அதே மாதிரி இங்கே பார்க்கிங் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பார்க்கிங் பண்ணுறதில்ல. ஒரு 90% எதுவுமே பண்ணல. ஒரு 10% அது எலெக்ஷன் முன்னாடி இப்போ பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னே எதுவுமே பண்ணல. லாஸ்ட் 4 வருஷமே எதுவுமே பண்ணல. இப்போ லாஸ்ட் 1 இயராக எல்லாமே ரெடி ஆகுது. இப்போ எலெக்ஷனுக்காக அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நினச்ச மாதிரி பண்ணல. 4 ஆண்டு திமுக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடு? இல்லை, நல்லா இல்லை. நல்லா இல்லை. நல்லா இல்லை. ஓகே, என்ன நல்லா இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் குறைபாடாக இருக்குது அப்படின்னு? நிறைய இருக்குது.
ஒயின் ஷாப் இருக்குது, அதெல்லாம் காலி பண்ணாலே ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் லாண்ட் ஆர்டர் கூட நிறைய இருக்குங்க. ஏன்னா இது நிறைய இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு முதல்ல வந்து சுதந்திரமா பாதுகாப்பு அந்தளவுக்கு இல்லை. அதனால வந்து நிறைய விஷயங்கள் சரி செய்யும். லாண்ட் ஆர்டர் பொறுத்தளவில் அந்தளவுக்கு டிஎம்கே பார்ட்டி பெருசாக ஒன்றும் ரூலிங் பண்ணலை. ஓகே, இப்போ இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட ரீச் அவுட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற கட்சிகள் இவங்க வந்துட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கிறத விட டிஎம்கே அந்த அளவுக்கு அட்வர்டைஸ் பண்ணாமல் நிறைய பண்ணுறாங்கன்றது தான் நாங்கள் வந்துட்டு நேரில் பார்க்குறது, போகிற இடத்துல பார்க்குறதும் சரி, ஃபீல் பண்ணுறதும் சரி. அதுதான். பட் ஆனால் அவங்க என்னென்னா வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுறதோ இல்லைனா யாராவது ஏதாவது அதுக்கு முரண்பாடாக கருத்து வச்சா அதை எதிர்த்து நாங்கள் இதுதான் பண்ணியிருக்கோம்னு ப்ரூவ் பண்ணுறதுல அவங்க இல்லை. அவங்க பண்ணுறதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் இந்த 4 ஆண்டுல, அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? 4 ஆண்டுகள் அவங்க பண்ணியிருக்கலாம்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேபி எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா முன்ன விட இப்போ நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ வந்து அவங்க படிச்சாங்கன்னா அப்ராடில் கொண்டு போய் வந்து அவங்களுக்கு செமினார் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ படிக்காமல் இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் முன்னே கொண்டு வந்து படிக்க வைக்கலாம். நிறைய கிராமங்கள்லையும் சரி, இதுலையும் சரி, இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில கிராமங்களில் படிக்காம அந்த வரதா படிக்கலாமா வேணாமான்னு இருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பண்ணலாம். இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருக்குதா பார்க்குறீங்க? நல்லா இருக்கா? கஷ்டம் தானே. என்ன கஷ்டம்னா யாரும் நேரில் வந்து சரியான முறையில் பார்வையிட மாட்டேங்கிறாங்க. அப்படியே பார்வையிட்டாலும் அதுக்கு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட சரியான முறையில் போய் அதுக்கான தீர்வு எடுக்க நடக்கிறதில்ல. அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அது பேச்சுவார்த்தையாக தான் இருக்குதே தவிர அதுக்கான தீர்வு முழுசாக கிடைக்கல யாருக்கும். மழை பெய்கிற டைம் வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டேங்காங்க. ஒரு நாள் நைட்டில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மழை பெஞ்சு ஒரு 10-15 மணி நேரம் கழிச்சுன்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தண்ணி இறங்குது. இந்த ஆட்சியில் குறைபாடுன்னு பார்த்தா இங்கே உங்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அதை சரி பண்ணியிருக்கலாம். சட்ட ஒழுங்கெல்லாம் பிரச்சனை கொஞ்சம் சரியாக இருக்குது, சரியில்லாமல் இருக்குது, அது கொஞ்சம் சரிப்படுத்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பண்ணியிருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிற பிரச்சனைலாம் அப்படியே தான் இருக்குது. பிரச்சனைக்கான சொல்யூஷனாக இல்லாமல் அந்தந்த டெம்பரரி டைமில் தான் நடக்கிற பிரச்சனையாக மட்டும் தான் இருக்குது, தவிர லாங் டேர்முக்கான சொல்யூஷனாக இல்லை. மாற்றம் வரும், ஆட்சி மாற்றம் வரும், ஓட்டு ஓடியும், அது ஒன்றா கன்ஃபார்ம். இதை பொறுத்தவரைலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்த்து தானே இருக்கு. நம்ம இது வரலாம் இப்போ நம்ம இந்த சில அங்கங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ண இதெல்லாம் பண்ண பார்த்து தான் இருக்காங்க. கவர்மெண்ட் இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 100% பண்ணியிருக்கணும் நிச்சயமாக. ஏன்னா அப்பாவும் பிள்ளை 2 பேரும் உதவி அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருக்கிறதுனால நல்லா பண்ணிடலாம், நல்லா பண்ணலாம். நம்ம விலைவாசியெல்லாம் நிறைய ஏறி போயிருக்கு. எல்லாத்துலேருந்தும் பயங்கரமாக விலை ஏறி இருக்குது. அதான் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் பில் எல்லாம் வந்து ஏகட்ட ஒரு 3-4 ரூபா ஏற்றிடுறாங்க. அதுக்கும் மெயின் பிரச்சனை அது. எல்லாம் விலைவாசியெல்லாம் எல்லாத்துக்கும் ஏற்றி இருக்கிறாங்க. வீட்டு வரி அது இது எல்லாமே ஏற்றிருக்கிறாங்க. நம்ம அது சட்டம் ஒழுங்கு இருக்கத்தான் செய்யுது. அது பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம் இருக்க தான் இருக்குதும்மா. லஞ்ச மாதிரி பண்ணல,